சில பேர் நினைக்கிறாங்க, சர்ச்சில் வந்து நான் காணிக்க போட்டா, தசமபாகம் கொடுத்துட்டா, நான் ஒரு ப்ராஜெக்டுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. காணிக்க கொடுக்கறது தப்பு இல்லை, நல்லதுதான். ஆனா உன் காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னால கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவைகளை மனசுல வச்சுக்கிட்டு, இருதயத்தில் வச்சுக்கிட்டு, வாழ்க்கையில வச்சு நீ கோடி கொடுத்தா கூட கர்த்தருக்கு அந்த காணிக்கைகள் ஏற்காது. பலியை பார்க்கிலும், தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். இன்னைக்கு சில சபை மக்கள் நினைக்கிறாங்க, அதுக்கு என்ன, கர்த்தருக்கு தூக்கி கொட்டினா போதும், அவர் கொடுப்பாரு. வானமும் பூமி அவருடையதுப்பா, வெள்ளியும் பொண்ணு அவருடையது. நம்ம காசெல்லாம் ஒண்ணு அவருக்கு ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட ஒன்றும் பிச்சை கேட்க ஆண்டவர் வரல. நம்ம கொடுக்கறத வச்சுதான் அவர் ஊழியம் நடக்கணும் அவசியமே இல்லை, தேவையே கிடையாது. எதை விரும்புறாரு தெரியுமா? பலி அல்ல, கீழ்ப்படிதல். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய டேலண்ட்ஸை விட நீ கர்த்தருக்காக என்ன செய்யறன்றதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறன்றதான் கர்த்தர் பார்க்கிறாரு.